நம்மளை ஆண்டவர் எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? நம்ம அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மனப்பான்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதி. கிறிஸ்து நமக்காக தன்னையே கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட ஒன்றையுமே வச்சிக்கலை. ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அல்லேலூயா, நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம அடுத்தவர்களுக்காக நம்மையே கொடுக்கிறவர்களாக நம்ம மாறிடணும். அல்லேலூயா. நம்மளுக்கு யோவான் 3:16 நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1 யோவான் 3:16 எடுத்து வாசிங்க. நாம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்போ நம்ம அவரை பின்பற்றுகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம். இப்போ நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவே ஆயத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்னவும் செய்யணும்? எல்லா உதவிகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் கொடுக்க கொடுக்க ஊறிக்கிட்டே தான். இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணும்? ஊறும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாரி இறைத்து கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதுக்கு உலகத்தாரே சாட்சிகளாக இருக்கும்பொழுது நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் சாட்சி உள்ளவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா.